நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலங்காத்தால அவசர அவசரமா எந்திரிச்சு, அப்பங்கிட்ட 4 மிதி வாங்கி, அவசர அவசரமா சாப்பிட்டு, ஓடி போய் பஸ்ஸ புடிச்சு, கூட்ட நெரிசல் அப்படி இப்படின்னு ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவோம். அங்க வாசல்லயே பிடி சார் ஏன்டா நகை வெட்டல, முடி வெட்டலன்னு 4 வெளுத்து, ஒரு வழியா பிரேயர்லாம் முடிச்சு, ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிச்சிருச்சுன்னு கிளாஸ்ல போய் அப்பாடான்னு உக்காந்தா, ஆய் வரும். வயிறு கடாமுடான்னு இருந்துச்சுன்னா, உடனே குப்புன்னு வேர்க்கும். ஏன்? ஏன்னா ஸ்கூல்ல போக முடியாது. பசங்க கிண்டல் பண்ணுவானுங்க, எட்டி பார்ப்பானுங்க, தண்ணி எடுத்து ஊத்துவானுங்க, நாறுதுடாம்பானுங்க, கிளாஸுக்கு வந்தா கலாய்ச்சு தள்ளிருவானுங்க. இதுக்காகவே குப்புன்னு வேர்க்கும். என்னடா காலங்காத்தால நமக்கு வந்த சோதனை இது அப்படின்னு. இப்பதான் ஃபர்ஸ்ட் பீரியடே ஆரம்பிக்குதா? ஒரு வழியா அப்படி இப்படின்னு அப்போதைக்கு அத கண்ட்ரோல் பண்ணிரலாம். திரும்ப கொஞ்ச நேரத்தில அந்த ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலையில ஆரம்பிச்ச ஃபீலிங் வயித்துல கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பாத்ரூமுக்கும் முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எப்படா 4 மணி ஆகும், 5 மணி ஆகும், ஸ்கூல் விடுவாங்க, வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட்டு பாத்ரூம் போலான்னே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு வழியா 4 மணி ஆனோனே அடிச்சு புடிச்சு ஓடி போய் பஸ்ஸ புடிச்சு வீட்டு ஸ்டாப்ல இறங்கி, அங்கேருந்து குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி, செருப்பெல்லாம் கழட்டி தூக்கி வீசி, பேக்கெல்லாம் ஒரு பக்கம் போட்டு, அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த ஃபீலிங் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் முடியாது, அர்ஜென்ட் அதிகமாயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்துரும். அப்படியே கதவ சாத்தி பாத்ரூம்குள்ள போய் பேண்ட்ட கழட்டுறதுக்குள்ள ஒண்ணும் முடியாது. கழட்டி உட்காந்ததுக்கப்புறம் தான், அப்பாடா! அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்ணே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்படி காலையில ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஆரம்பிச்சது, 8த் பீரியட் வரைக்கும் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்? அதுவரைக்கும் கண்ட்ரோல் பண்ணது ஏன் வீட்டுக்குள்ள வர வர ஒண்ணும் முடியாம அன்கண்ட்ரோலபிளா அப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம சயின்டிஃபிக்கா ஆன்சர் குடுக்க போறோம். என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம கட்ட வந்து கிட்டத்தட்ட மினி பிரெயின் அப்படின்னே வந்து சயின்ஸ் புக்லலாம் போட்டிருப்பாங்க. கட் அப்படின்னா வயிறு, இந்த சிறுகுடல், பெருகுடல் இது எல்லாமே. ஏன் இதை வந்து மினி பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டமில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து இது மூளைக்கிட்ட தான் கேட்டு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வயித்துல ஜீரணமாகறதா இருக்கட்டும், இல்ல நம்ம சாப்பிடுற உணவு வந்து இந்த பெரிஸ்டால்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியூப்ஸ் எல்லாம் வந்து சுருங்கி, சுருங்கி இப்படி விரியும். அப்படிதான் வந்து வாயில போற சாப்பாடு கீழ வரைக்கும் போகும். இந்த மூவ்மெண்ட்டு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் தான். இது மூளைக்கிட்ட எல்லாத்தையும் கேட்க தேவையில்ல. ஆனா மூளை ஏதாவது ஒண்ணு சொல்லுச்சுன்னா, இது கேட்டு தான் ஆவணும். ஏன்னா மூளை தான் எல்லாத்துக்கும் தலைவர். நம்ம நரம்பு மண்டலத்தில வந்து ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுதான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரியாக்ஷன் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றது. சொல்லப்போனா, இப்ப நீங்க வந்து இந்த இதயம் துடிக்கிறது, வயித்துல சாப்பாடு சாப்பிட்டா அது ஜீரணமாகறது, கான்ஸ்டன்ட்டா மூச்சு விட்டுக்கிட்டே பேக்ரவுண்ட்ல இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது கிடையாது இல்லையா? பேக்ரவுண்டா அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு செகண்ட் இத பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்க போறதில்ல. இதெல்லாம் தான் வந்து ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம்ல 2 பகுதி இருக்கு. ஒண்ணு சிம்பத்தெட்டிக், இன்னொன்னு பேராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிரும். அது என்ன பண்ணும்னா, "டேய் தம்பிகளா, நம்ம இப்ப கிளாஸ்ல இருக்கோம், இல்ல மீட்டிங்ல இருக்கோம், இல்ல எங்கேயோ பஸ்ல இருக்கோம், முக்கியமான இடத்துல இருக்கோம். இப்ப போய் எதையாவது திறந்து என் மானத்த வாங்கிராதீங்கடா, கொஞ்சம் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருங்கடா" அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கட்டளை போட்டுரும். இந்த ஆர்டர் வந்தோனே, நம்ம என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் தெரியுமா? டைஜஷன அப்படியே வந்து அந்த ஃபுட் மூவ்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணிரும். வயித்துல வந்து எந்த மூவ்மெண்ட் இருக்காது. சில மினிமம் மூவ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ, இத அப்படியே டைட் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் நமக்கு வந்து கப்புன்னு வேர்க்கிறது, அந்த சமயத்துல அதெல்லாம் நடக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அ அந்த வேர்க்கிறதெல்லாம் போயிரும். பட் இந்த டைஜஷன் அது எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆகி ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கும். நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற வரைக்கும். இது சாயங்காலம் வரைக்குமே அப்படியே தாங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஏறி வீட்டு பக்கத்துலாம் வரும்போது, இது கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்லா மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபுட் மூவ்மெண்ட் எல்லாம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா பழையபடிக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த அர்ஜென்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாயிட்டே போகும். கிட்டத்தட்ட பாத்ரூம் கிட்ட வரும்போது, "இப்ப விட்றா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புஸ் அப்படின்னு விட்டுரும். இதில நீங்க பார்க்க வேண்டியது இன்னொரு ஃபினாமினன் என்னன்னா, அ இது வந்து பாத்ரூம் கிட்ட போம்போது நமக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அ ஏன் அப்படி ஆகுது? கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணது, பாத்ரூம் கிட்ட வந்தவுடனே நமக்கு ஏன் வந்து அன்கண்ட்ரோலபிள், அதுவும் இந்த பேண்ட்ட கழட்டுறதுக்குள்ளேயே அவ்வளோ அவசரமா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து வேற ஒரு ஃபினாமினன். பவ்லோவியன் எஃபெக்ட். அது என்ன எஃபெக்ட் அப்டின்னா, 1800கள்ல வந்து ரஷ்யன் டாக்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, நாய வச்சு அனிமல் பிஹேவியரல் ஸ்டடி ஒண்ணு பண்ணியிருக்காரு. வழக்கமா நாய்க்கு நீங்க வந்து சாப்பாடு காமிச்சீங்கனாலே வாயிலேருந்து ஃபுல்லா எச்சி ஊத்தும் இல்லையா? இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெல் அடிச்சு நாய வர வச்சிருக்காரு. பெல் அடிச்சா நாய் வர மாரி பிராக்டிஸ் குடுத்து, நாய் ஒவ்வொரு டைம் வரும்போதும் அதுக்கு சாப்பாடு குடுத்துருக்காரு. ஸோ, இப்டி பல நாள் அத கண்டிஷன் பண்ணியிருக்காரு.
ட்ரெய்னிங் குடுத்துருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெல் மட்டும் அடிச்சிருக்காரு. நாய்க்கு சாப்பாடு குடுக்கல. ஆனா, இவரு என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்டின்னா, சாப்பாடு குடுக்காட்டியுமே அந்த நாய்க்கு ஃபுல்லா பெல் அடிச்ச உடனே நாய் வாயிலிருந்து ஃபுல்லா எச்சியா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பவ்லோவியன் எஃபெக்ட். இந்த கண்டிஷன் மூளை வந்து பெல் அடிச்சா நம்ம எச்சி விடணும் அப்படின்னு வந்து கண்டிஷன் ஆயிருக்கும். எச்சி விடுறது வந்து இது சாப்பாடு கூட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, சாப்பாடு இல்லனாலுமே நமக்கு அந்த மூளை வந்து ஓகே சாப்பாடுக்கு கண்டிஷன் ஆயிருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு அந்த எச்சிய விட ஆரம்பிச்சுரும். அதே எஃபெக்ட் தான் நம்மளுக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம கக்கூஸ் போம்போது பாத்ரூம்குள்ள தானே போய் போறோம். ஸோ அந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம மூளை வந்து ஓகே இந்த இடத்துல நம்ம டாய்லெட் போறோம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் ஆயிருக்கும். இப்போ ஆல்ரெடி காலையிலேருந்து நம்ம ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அத ஒரு வழியா எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா ஓடி வந்திருப்போம் இல்லையா? ஆல்ரெடி எல்லா மசில்லாம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கும். இது தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இப்ப விட்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்தில, நம்ம கரெக்ட்டா பாத்ரூம் கிட்டயும் போம்போது இந்த கண்டிஷன் எஃபெக்ட்டும் சேர்ந்து ஆயிருது. அதனால தான் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாம பேண்ட்ட கழட்டுறதுக்குள்ள அவ்ளோ அவசரமா வர மாரி நமக்கு இருக்கும். இதே மாதிரி நெறையா சம்பவம் நடக்கும். இது டாய்லெட் போறதுக்கு மட்டும் இல்ல. எங்கேயாவது நம்மகிட்ட வந்து எல்லாரும் இருக்கும்போது அழுகை வருது அப்படின்னா, நம்ம அழுக மாட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் அந்த சிச்சுவேஷன் மாறும்போது, நம்ம யாராவது பக்கத்துல இருக்கிறவங்க எந்திரிச்சு போயிட்டாலோ, இல்ல நம்ம வேற ரூமுக்கு போயிட்டாலோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த அழுகை திரும்ப வந்துரும். கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே போயிரும். பட் இந்த மாதிரி அதில வந்து இந்த கண்டிஷனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால, இவ்ளோ டக்குன்னு அந்த 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 லாஸ்ட் மூமெண்ட்ல நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாம அப்படி போகாது. கிராஜுவலா அவங்க போனதுக்கப்புறம் நம்ம அழுகை வரும். நம்ம அழுப்போம். அதே மாரி தான் போயிட்டுருக்கும். பட் டாய்லெட் விஷயத்தில இந்த கண்டிஷனிங் எஃபெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கிறதுனால, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருது. இது ஆல்ரெடி வந்திருக்கும். இனிமேலும் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாரி அவசரமா ஏதாவது வரும்போது, நான் சொன்னத ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருங்க. ஓகே நம்ம மூளை இப்படி தான் பண்ணுதோ, இந்த இந்த மெக்கானிசம்லாம் நம்ம மூளைக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா சந்தோஷம். இது மாரி ஜாலியா இன்னும் நெறைய சயின்ஸ் பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஜாலியா இருக்கும். நெறைய பேசலாம். தேங்க் யூ.